ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபர்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 1.5 வருடம் ஆன ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடை எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் மீனாட்சிபுரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டு. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் மீனாட்சிபுரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்க்குறோம். நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2.25 சென்ட் இருக்குங்க. அதாவது 2.25 சென்டில் தான் இந்த வீடை வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது கார் வரக்கூடிய பெரிய பாதையில் தான் இந்த வீடு இருக்குது. அதே போல் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பைக் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பைக்கு பார்க்கிங்கும் இருக்குது. நமக்கு நல்ல பைக் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடம் விட்டு தான் ஃப்ரண்டில் நிறைய இடம் விட்டு தான் இதை கட்டியிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்லாம் பார்க்குறீங்க, நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த ஹால் ரூம் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய ஹால் ரூமை தான் பார்க்குறோம். இந்த ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல ஒரு லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க இந்த ஹால் ரூமை. அப்புறம் இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நல்ல கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு செல்ஃபு காரியங்கள், கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே போல் நமக்கு இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச்சி பாத்ரூம் வசதியும் இருக்குது. நமக்கு இந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா மீனாட்சி கார்டன்னு சொல்லுவாங்க. மீனாட்சி கார்டனில் தான் நமக்கு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது இந்த வீடு கட்டி ஒரு 1.5 வருஷம் ஆன ஒரு வீடு தான். அதேபோல் இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. செகண்ட் பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது. போல் டைனிங் ஹால் பார்க்குறீங்க. டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு டைனிங் ஹால், ஒரு கிச்சன், அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இதை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டவுன் சிட்டிக்குள்ளுக்கு அமைந்த ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் இப்போ இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்க்குறீங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடம் வசதி இருக்குது. அதே போல் இந்த வீட்டினுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு பின்புறமும் நிறைய இடம் விட்டு தான் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு 2.25 சென்ட் இருக்குது. இந்த 2.25 சென்ட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 85 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதாவது நாகர்கோவில் டவுன் சிட்டிக்குள்ளுக்கு அமைந்த ஒரு நல்ல ஒரு வீடை தான் பார்க்குறோம். அதுபோல் நமக்கு கார் பார்க்கிங் இல்லாமல் இருந்தாலும் காரை நமக்கு வெளியில் விடக்கூடிய அளவுக்கு நல்ல இட வசதிகள் இருக்குது. அப்படி ஒரு அருமையான வீடை தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.